ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கட்லெட், அதாவது சிக்கன் கட்லெட்டு. நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கனை வந்து போன் இல்லாத சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி பிச்சு போட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு தவாவில் வந்து ஃபஸ்ட்டு மல்லி கொத்தமல்லி வந்து 1 டீஸ்பூன், 3 வரமிளகாவை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணியிருக்கிற பொடியை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஃபைனலாக மேலாவது போடணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம பிச்சு போட்டிருந்த சிக்கனை நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலாவது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டதுக்கப்புறமா நான் ஒரு முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு நான் வந்து பிரெட் கிராம்ஸ், அதாவது பிரெட் பொடியை நான் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ரவுண்டு பண்ணி கொஞ்சமாக தட்டி அந்த முட்டையில் போட்டு முக்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பிரெட் கிராம்ஸில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. இல்லை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணுறதானாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து 1 வீக் ஃப்ரீசரில் வந்து நம்ம ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டா எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது இப்படி போட்டுங்க. ரொம்ப சிம்மில் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாமே வேக வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் கட்லெட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.